இந்தியாவை ஆண்ட மாமன்னர்கள் சக்கரவர்த்திகளும் ஆண்ட பேண்ட எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ராஜாதி ராஜராஜ சோழன்லாம் வாழ்ந்தாங்களே, அவருடைய முன்னோர்கள் மாமன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்களே, நம்ம முப்பாட்டன்லாம் வாழ்ந்தாங்களே, அவங்க தான் கீழ்ச்சாருன்னு சொன்னீங்க இல்லையா? நான் சொல்றேன், பிரிட்டிஷ்காரன் வந்த பிறகு 1973 வர்ண முறைப்படி சூத்திரர் அடிமை என்பதை ஒழித்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கொண்டு வந்தார் பிரிட்டிஷ்காரர். இப்ப நம்ம பாட்ட முப்பாட்ட இருந்தாலும் அவன் எவனுமே எதுவுமே கிழிக்கல. எது பண்ணா மனுதர்மப்படி ஆட்சி செஞ்சான், பார்ப்பனர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். அதனால தான் பெரியார் ஆதரிச்சாரு. 1795 பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்கள் மட்டுமே சொத்து வாங்கலாம் என்றிருந்த நிலையை மாற்றி அனைவரும் சொத்து வாங்கலாம் கொண்டு வந்தார். பாட்ட முப்பாட்ட மன்னர்கள் வாழ்ந்தாங்களே, அப்போலாம் எப்படி தெரியுமா? பார்ப்பனர்கள் மட்டும் தான் சொத்து வாங்க முடியும், மற்றவங்க வாங்க முடியாது. புரியுதா? ராஜாதி ராஜராஜ சோழன் சொன்ன போதியா, அப்பெல்லாம் அவங்களை எதுவும் கிழிக்கல. அதே மாதிரி 1804 பெண் சிசுக்களை கொலை செய்வதை தடுக்க சட்டமாக்கினார்கள் பிரிட்டிஷ்காரர்கள் வந்தவுடனே. பாட்ட முப்பாட்ட ஆண்டாலும் எவனுமே எதுவுமே கிழிக்கல. 1813 கொத்தடிமை சட்டத்தை ஒழித்தார்கள். 1813 கொத்தடிமை சட்டத்தை. அப்போ பாட்ட முப்பாட்ட ஆண்டால அந்த கொத்தடிமை சட்டங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் பிரிட்டிஷ்காரன் ஒழிச்சா, அதனால பெரியார் ஆதரிச்சார். 1817 பார்ப்பனர்கள் எந்த குற்றம் செய்தாலும் தண்டனை இல்லை என்பதை ஒழித்தது. அவனுக்கு தண்டையும் வாங்கி தந்தது பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவனா இதெல்லாம் கிழிக்கல, அதெல்லாம் வேடிக்கை பார்த்தான். 1819 சூத்திர பெண் திருமணமானவுடன் 7 நாட்கள் கோவிலில், அதாவது கோயில்களில் பள்ளியறைகள் அங்க பார்ப்பனர்களுடன் இருக்க வேண்டும், புரியுதா? அப்படின்னு கொண்டு வந்தான். அதை ஒழித்தான் பிரிட்டிஷ்காரன். 1828 குழந்தைகளுக்கு திருமண சட்டம் கொண்டு வந்தான் பிரிட்டிஷ்காரன். பாட்ட முப்பாட்ட ஆண்டால அவனா அதை கிழிக்கல. 1800